ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையிலும் அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு போகிறாருங்க. பெரிய விஷயம். அவர் அங்கே போய் உட்கார்ந்து என்ன செய்கிறாருன்னா, ராசியவே பார்க்குறாரு. இதுவரையில் அஷ்டம குருவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்கள், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன்லாம் கம்மி ஆகிருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். எங்கேயோ போக வேண்டிய பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி உங்ககிட்ட உட்கார்ந்துருக்கும். இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் வெளியே வந்திருப்பீங்க. ஆனால் அந்த சால்விங்கான மன தைரியத்தையும் குரு பகவான் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அஷ்டம குருவை கிராஸ் பண்ணுறதுன்றதும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். எப்படி அஷ்டம சனீஸ்வரனோ அதே போல் அஷ்டம குருவும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அது எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. என்னங்க பண்ண முடியும்? எப்படி இருந்தாலும் புதனுக்கு குரு பகை தானே. எது இருந்தாலும், அது பகை வீடாக இருந்தாலும் பகை கிரகமாக இருந்தாலும் எது இருந்தாலும் குரு பாரபட்சம் பார்க்காம நன்மை செய்வார். அதனால் இந்த 9ல் வரக்கூடிய குருவானவர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல தாங்க வராரு. இந்த 2, 5, 7, 9, 11 ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இடம்னு சொல்லலாம். அந்த இடத்துல அவர் உட்கார்றாரு. 9ல் உட்கார்றாரு. பாக்கியத்தை கொடுக்க போறாரு. இனி எல்லாமே ப்ளஸ் தான். உட்கார்ந்து அவர் சும்மா உட்கார்லையே, உங்களையவே பார்க்குறாரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு. 1, 3, 5 சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுலேயுமே தைரியமாக இறங்கலாம். இப்போ ஒரு புது முயற்சியாக தைரியமாக இறங்குங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். எங்கங்க ராசியிலே உட்காந்துட்டு இருக்கிறாரு கேது உட்கார்ந்துட்டு இருந்தாலும் குருவின் பார்வைப்படுவதால் கேது சைலண்ட் ஆவார். ஏன்னா கேது அவரோட ஃபேமிலியே. அதனால என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்துவார். அதனால நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகங்கள் ப்ளஸ் நிறைய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இது மாறப்போகிறது. இப்போ முயற்சி ஸ்தானம், முன்னேற்றம், எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் தாங்க. அது இடமாற்றமும் கூட, அதே மாதிரி தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடமும் கூட, அதே மாதிரி உங்களுடைய சகோதர ஸ்தானமும் கூட, உங்களுடைய முன்னேற்றங்கள், முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குருவின் பார்வையால் நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்க போகுது. அதனால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப ஈகராக எதிர்பார்க்கலாம். எப்போ மே 1ஆம் தேதி வரும் அப்படின்ற நிலையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அதில் இருக்கிற தசாபுத்தியும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். இதெல்லாம் இருந்ததுனாலே போருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பீரியட் தான். 6ல் சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கிறாரு, நன்மையை செய்ய போறாரு. 7 ராகு நிறைய கொஞ்சம் சஞ்சலங்கள், கஷ்டங்கள் கொடுத்தா கூட அது கடல் ஸ்தலத்துல இருக்கிறதுனால கடல் தாண்டக்கூடிய நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு சக்சஸ்ஃபுல் பீரியடாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த குரு பெயர்ச்சி என்பது கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பாக்கியத்தை அள்ளப் போகின்ற குரு பெயர்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. இப்போ 9ல் உட்கார்றார். உட்கார்ந்த இடத்த கெடுப்பார் இல்லைங்களா? கெடுக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் தெய்வ அருள் இருக்குல்ல, தெய்வ அருளை அவர் கொடுப்பாரு. தெய்வ அருளை தடுக்க மாட்டார், கொடுப்பாரு. அப்போ அந்த தெய்வ அருள் போகும், அதுவே உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிடுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் வழி வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கையில் சேர போகுது. அதனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அது ஈடேறக்கூடிய காலமாக இது இருக்க போகிறது. அதனால் இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் ஒரு ஈஸியாக எடுத்துக்காதீங்க. பிளான் பண்ணுங்க. இப்போத்துலேருந்தே பிளான் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயர் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிடலாம். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா கேது உட்காந்துட்டு இருக்காருல்ல, ஜென்ம கேதுவாக உட்காந்துருக்காரு இல்லைங்களா? அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். சந்திரன் மேலே கேது வரும்பொழுது நிறைய குழப்பங்களை கொடுப்பாரு. அதனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பொழுதே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, அதெல்லாம் ஆகாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு இறங்குங்க. அங்கே உங்களுக்கு சக்ஸஸ் தான் இருக்குது, ஃபெயிலியர் இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சியை அதிகப்படுத்த வேண்டும்.
உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் இப்போ இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து அட்டைன் பண்ண முடியும். 3க்கு 4 வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம். 3 நல்லா ஆயிடுச்சுன்னா 4 வந்து சக்ஸஸ் ஆகிடும். 4 என்பது என்னது, உங்களுடைய சுகஸ்தானம். அதனால் உங்களால் வந்துட்டு இப்போ வந்து வீடு மனை வாசல்லாம் வாங்க முடியும். அதில் இறங்குங்க, அது நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லையா, கவலையே படாதீங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் போகணும்னு இல்லை, இது வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் இப்போ வரும். அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் கிடைக்காத ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற பொழுது கிடைச்சிரும். அதனால் குழந்தை பாக்கியம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது இதுவாயிடுமோ அதுவாயிடுமோ எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பயிற்சியாக இருக்குது. உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகுது, மன வலிமையை அதிகப்படுத்த போகிறது, தைரியத்தை கொடுக்க போகுது. அதனால் இந்த குரு பயிற்சியை வந்து நீங்கள் நல்லா பிளான் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கான செட்டில்மெண்ட்டை இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டும் நீங்கள் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வருதா, கிளம்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை, கிளம்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஏன்னா 9ல் உட்கார்றாரு, அது நெடுந்தூர பயணம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். ஆன்மீக யாத்திரைகள் போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நிறைய வந்து கடவுள் ஸ்தலங்களை தேடி தேடி போய் வழிபாடு பண்ணுறீங்களோ, தரிசனம் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. இப்போ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் கிளம்புவீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா உத்தரகாண்ட் கிளம்புவீங்க. திடீர்னு உங்களுக்காகவே தோணும், எங்கேயோ கிளம்பி போவீங்க. ஆனால் நெடுந்தூர பயணமாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பிளான்லாம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு கடவுளினுடைய அருளாசி பரிபூரணமாக உங்களுடன் இருக்கும். 9ஆம் இடம் என்பது தெய்வ அருள் ஸ்தானம், அதுவே தந்தையாருக்குரிய ஸ்தானமும் கூட. அதனால் தந்தையாருக்குரிய ஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அப்பா வழி உறவுகளோட கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பேசுகிற பொழுது கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுறாதீங்க, அது உங்களை கொஞ்சம் பிரச்சனையில் கொண்டு போய் சேர்த்துடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நன்மைகளை மட்டும்தான் செய்ய போகுது. மேஷ கடகத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பலன் அப்படின்றது வந்துட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இருக்குது. அதனால் இந்த குரு பயிற்சியை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பயிற்சியாக நீங்கள் மாற்றிக்கோங்க. சாதகமான பலன்களோடு நிறைய சாதகமான விஷயங்களையும் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். ப்ளஸ் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கொடுக்கணும், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகணும், நிறைய டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் குரு வழிபாடு செய்யணும். அதே போலவே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு மலை மேலே இருக்கக்கூடிய சிவனை போய் தரிசனம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதனால் மலை மேல் இருக்கும் சிவனை தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.